தம்பி எல்லாரும் வாங்க. தம்பி வசுந்தரா மேடத்துக்கு சாக்கடிச்சிருச்சு வாங்க. ஐயோ வசுந்தரா மேடத்துக்கு சாக்கடிச்சிருச்சு எல்லாரும் வாங்க. வசுந்தரா மேடத்துக்கு சாக்கடிச்சிருச்சு. அர்ஜுன் தம்பி எங்க இருக்கீங்க? வசுந்தரா மேடத்துக்கு சாக்கடிச்சிருச்சு சீக்கிரம் வாங்களேன். தம்பி ஆட்டம் க்ளோஸ். அடியே இனியா பெரிய பிரச்சனை சுமூகமா முடிஞ்சிருச்சு. அட என்ன யோசிக்கிறீங்க? ஹாஸ்பிடலுக்கு தூக்கிட்டு போவோம் வாங்க. தூக்குங்க தூங்க தம்பி வாங்க வாங்க ஹாஸ்பிடல் போவோம். நீ மூடி போய் பாரு. வசுவனு கொண்டு வாங்க. பாத்து பாத்துறோம். புத்தன் வண்டி எடுங்க. ஓகே தம்பி. பாட்டி வா 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 வா. ஐயோ என்ன பாட்டி இது? மூச்சுக்கு முன்னொரு வாட்டி வசு 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 அவ பேரே சொல்லிக்கிட்டு இருக்காரு. அட சொல்லிட்டு போட்டுமேடி. அத காதால கேக்குறதுக்கு அவ உயிரோட இருந்தாதானே. அவதான் இல்ல. கரெக்ட் பாட்டி. சூப்பர் பாட்டி சூப்பர். வசு வசு ஐயோ வசு வசு ஏந்திரி வசு 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 ஏந்திரி வசு வசு. உத்தமன் சீக்கிரம் போங்க உத்தமன். அப்பாடா எவ்வளவு தடவை பேர சொல்றாரு. தம்பி வசு மேடத்து மேல எவ்வளவு பாசம் வச்சிருக்காரு. இவ்வளவு பாசத்தை மனசுல வச்சுக்கிட்டுதான் எங்க எல்லார்கிட்டயும் டிராமா போட்டீங்களா? இப்ப வெளியே வந்துருச்சுல்ல. வசு நான் உன்னை காப்பாத்துறேன். வசு நான் உன்னை காப்பாத்துறேன். என் பஸ்ஸுக்கு என்னாச்சு சொல்லுங்க டாக்டர். பெரிய ஹாஸ்பிடல் கூட்டு போகவா சொல்லுங்க ஏதாவது. ஐயோ தம்பி வசுந்தரா மேடத்துக்கு இந்த மாதிரி ஆயிடுச்சு. இனிமே நம்ம கம்பெனியை யாரு காப்பாத்துவா? குறிப்பா உங்களை யாரு பாத்துப்பா தம்பி? ரொம்ப முக்கியம். டாக்டர் சொல்லுங்க டாக்டர் இவங்களுக்கு என்னாச்சு சொல்லுங்க. வெரி குட். நான் எப்படி இருக்கேன்? ஐயோ இது என்ன கேள்வி டாக்டர்? நீங்க நல்லா தானே இருக்கீங்க. பஸ்ஸுக்கு என்னாச்சு? இப்ப அவர் எப்படி இருக்காரு? அவருக்கு என்ன? அவரும் நல்லா தானே இருக்காரு. பஸ்ஸுக்கு என்னாச்சு சொல்லுங்க டாக்டர். என்ன மாதிரி இவர மாதிரி இவங்களும் நார்மலா தான் இருக்காங்க. நார்மலா இருக்கலா? ஒரு வாட்டி கரெக்டா செக் பண்ணுங்க டாக்டர். எனக்கு என்ன ஆச்சு? நான் எங்க இருக்கேன்? வசுந்தரா மேடம் பொழைச்சிட்டாங்க. கடவுள் என்னுடைய வேண்டுதலை ஏத்துக்கிட்டு வசுந்தரா மேடத்தை காப்பாத்திட்டாரு. தேங்க்ஸ் 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 கடவுளே. வெரி குட். இவங்களுக்கு எதுவுமே இல்ல. சும்மா கண்ணை மூடிட்டு இருந்தவங்கள நீங்க அழைச்சிட்டு வந்து எல்லாரையும் டிஸ்டர்ப் பண்ணிட்டீங்க. சிஸ்டர் டாக்டர் இவங்களுக்கு 10,000 பில்ல போடுங்க. 10,000? வெரி குட் டாக்டர். லூசு டாக்டர்மா. வசுந்தரா மேடம் உங்களுக்கு ஒண்ணு இல்ல. ஏந்திரிங்க உட்காருங்க. அப்பா கடவுளே வசுந்தரா மேடத்தை காப்பாத்திட்டேன். ஏய் பசு என்னதெல்லாம்? ஏன் இந்த மாதிரிலாம் பண்ற? எதெல்லாம் விளையாடணும்னு ஒரு விவசாயெல்லாம் போச்சு. ஏன் அர்ஜுன் சார் பயந்துட்டீங்களா? பார் பசு நீ வேற மாதிரி போயிட்டு இருக்க. நல்லா இல்ல. எது நல்லா இல்ல? இது நல்லா இல்லையா? உனக்கு நிஜமாவே ஷாக் அடிச்சிருக்கணும். ஆனாலும் அர்ஜுன் சார் உங்களுக்கு என் மேல அக்கறை ரொம்ப ஜாஸ்தி. சும்மா ஏதாவது வளராத வசு. இதுல யோசிக்கிறதுக்கு என்ன இருக்கு? எல்லாமே நான் நார்மலா தான் பண்ணேன். தேவையில்லாம நீ ஹாஸ்பிட்டல் கூட்டு வந்துட்டேன். இப்ப 10,000 ரூபாய் செலவு. அக்கறையா அக்கறை? அக்கறை இல்லையா? அப்போ நடந்துக்கிட்டதெல்லாம் என்னவா? இதெல்லாம் அக்கறைன்னு சொல்லாம வேற என்னன்னு சொல்றது பாஸ்? அக்கறைதான் மேடம். அக்கறையே தான். இதுக்கு வேற காரணம் எல்லாம் சொல்ல முடியாதுல்ல. உடம்பு சரியில்லாத பொண்டாட்டிய மடியில போட்டு புருஷங்காரன் தான் கூட்டிட்டு வருவான். சினிமால நிறைய பாத்திருக்கேன் தம்பி. அப்பா
இந்தாடி சாப்பிடு சாப்பிடு. நீயா நீ அவ பேயா வருவான்னு சொன்னதுல இருந்து பேயா வர்ற மாதிரியே தெரியுதுடி. இல்லையே பாட்டி. அதான பார்த்தேன். அவ எங்க இங்க பேயா வரப்போறா? அவ கதை தான் முடிஞ்சு போச்சு. இனிமே நேரம் சுடுகாடுதான். தோல் இருக்கான்னு சரியா பாருடி. ஐயோ பயமா இருக்கு. என்னையா கொல்ல பாக்குறீங்க? உங்களை ஐயோ வலிக்குதே. ஐயோ போட்டோவுக்கு போட்ட மாலை என் கழுத்துல வந்து விழுது. என்ன இனியா 24 மணி நேரத்துக்குள்ள என் பேரை அர்ஜுன் சார சொல்ல வைக்கணும்னு சொன்னேன். ஒரு தடவை இல்ல 100 தடவை, ஏன் 1000 தடவை வசு வசுன்னு அர்ஜுன் சார் சொல்லிட்டாரு. சும்மா கூட கூப்பிடல, இமோஷனலா லவ்வோட கூப்பிட்டாரு. அது நீ இன்னொரு வாட்டி கேட்கணுமே. கேளு. வசு வசு கண் தோற வசு. வசு வசு நான் உன்னை காப்பாத்துறேன். வசு நான் உன்னை காப்பாத்துறேன். என்னையா கேட்டியா? இப்போ போட்டியில தோத்துட்டதா ஒத்துக்கிறியா? தோத்துட்டா இந்த வீட்டை விட்டு போயிடுவேன்னு சொன்னல, எப்போ கிளம்ப போற? ஏய் இத பாருடி, ஏதோ ஒரு போட்டியில நீ ஜெயிச்சதால பெருசா பேத்திக்காத. இந்த வீட்ல ஒரு நாய்க்கு அடிபட்டு இருந்தா கூட அர்ஜுன் அப்படிதான் பண்ணிருப்பாரு. அது அவரோட கேரக்டர். ஏதோ உனக்காக உருகி போன மாதிரி பிலிம் காட்டாத. இனியா அர்ஜுன் சார் உருகி போய் வசு வசுன்னு புலம்புனதான் நீ கேட்டல? அது அனுதாபத்துல வந்த வார்த்தை. அப்படியா? நீ ஒரு ஜடம் இனியா. அனுதாபத்துல வந்த வார்த்தைய புரிஞ்சுக்க கூட உன்னால முடியலையே. அனுதாபத்துல பேசுறதுக்கும் ஒருத்தருக்காக உருகி போய் புலம்புறதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு. வேணும்னா இன்னொரு தடவை இந்த ஆடியோவை கேக்குறியா? குப்புற விழுந்தாலும் மீசையில மண்ணோட்டலன்னு ஒரு பழமொழி சொல்லுவாங்களாம். அந்த மாதிரி வீம்புக்காக பிடிவாதம் பிடிச்சிட்டு இருக்கிறவங்க கிட்ட நியாயத்தை எதிர்பார்க்க முடியுமா? நீ எல்லாம் தோத்துட்டேன்னு ஒத்துக்கவே மாட்ட. அதெல்லாம் ஒத்துக்க மாட்டா. நீ வேணா போய் கோர்ட்ல போய் கேஸ போடு. அதுவும் இனியா இந்த பாட்டி மாதிரி ஒரு தத்திய பக்கத்துல வச்சுக்கிட்டு ரொம்ப பாவம் இனியா நீ. அப்புறம் அடுத்த தடவையாவது ஒழுங்கா திட்டம் போடு, புரிஞ்சுதா? நாளைக்கு ஒரு மீட்டிங்காக அர்ஜுன் சார் டீடைல் கேட்டிருக்காரு. அதெல்லாம் ரெடி பண்ணிட்டு நைட்டு எத்தனை மணி ஆனாலும் அவர்கிட்ட டிஸ்கஸ் பண்ணியே ஆகணும். அப்ப நான் வரட்டுமா? பாய். அடுத்ததா நாம போடுற திட்டம் யாருக்கும் தெரியாம இருட்டுல உட்காந்து போட்டுடலாம். பாட்டி நல்லா யோசிச்சு பக்காவா அடுத்த திட்டம் போடணும் பாட்டி. பக்காவா ஒரு ஐடியா போட்டு தரேன். எல்லாரையும் ஏமாத்தி ஓடி போய் கல்யாணம் பண்றதுக்கு நான் ஒத்துக்கவே மாட்டேன். எனக்காகவே என் அண்ணன் அவரோட கல்யாணத்தை தள்ளி போட்டு வந்தாரு. என் அண்ணனை ஏமாத்த எனக்கு மனசு வரல. நம்ம ஓடி போய் கல்யாணம் முடிச்சா வாழ்நாள் முழுக்க உங்க அம்மாவை ஏமாத்திட்டோங்கிற குற்ற உணர்ச்சியோட என்னால வாழவே முடியாது. அதோட எந்த சூழ்நிலையிலையும் உங்களை விட்டு என்னால வாழ முடியாது. நீங்க இல்லனா நான் செத்துருவேன் ஆனந்த். ஐயோ மீனாட்சி, முதல்ல அழாத மீனாட்சி. நான் தான் சொல்றேன்ல, அண்ணி நம்மள கண்டிப்பா சேர்த்து வைப்பாங்க.
நீ ஒரு நிமிஷம் இரு, நான் அன்னைக்கு கால் பண்ணி தரேன். ஆனந்த், சொல்லுங்க ஆனந்த். அண்ணி, ஒரு முக்கியமான விஷயம் அண்ணி. சொல்லுங்க, என்ன? மீனாட்சிக்கு நாளைக்கே நிச்சயதார்த்தமா அண்ணி? அவ அண்ணன் திடீர்னு ஏற்பாடு பண்ணிருக்காராம். இப்ப அவ என் கூட தான் இருக்கா. ரொம்ப ஃபீல் பண்ணி அழறா மீனாட்சி. சரி ஆனந்த், போனை மீனாட்சி கிட்ட கொடுங்க. இல்ல அண்ணி, அவ இப்ப இருக்கிற சூழ்நிலையில போன்ல நீங்க அவளை கன்வின்ஸ் பண்ணவே முடியாது அண்ணி. இப்போ எங்க இருக்கீங்க ஆனந்த்? இங்க வடபழனியில ஒரு ரெஸ்டாரண்ட்ல இருக்கோம் அண்ணி. சரி, நான் வரேன். சார்ஜ் வேற கம்மியா இருக்கே. சரி, ஃபர்ஸ்ட் ரெஸ்டாரண்ட்டுக்கு போயிடலாம். மீனாட்சியை பார்க்க போறாளோ? ஒருவேளை போன்ல பேசினது ஆனந்தா இருக்குமோ? போய் பாப்போம். கண்ணத்தோட இப்படி அழுதுட்டே இருக்காத அண்ணி. வாங்க அண்ணி. இது பாரு மீனாட்சி, காதல்ல மனசு விடவே கூடாது. ஒவ்வொரு நிமிஷமும் காதல் ஜெயிக்கணும்னு போராடணும். நிச்சயதார்த்தம் பண்ணா அது கல்யாணத்துலதான் போய் முடியுங்கிறதெல்லாம் கிடையாது. ஒரு பொண்ணோட சம்மதம் இல்லாம யாருமே அவளுக்கு கல்யாண ஏற்பாடெல்லாம் பண்ணவே முடியாது. அத முதல்ல புரிஞ்சுக்கோ. காதல்ல நம்பிக்கை வேணும். இப்போ ஆனந்த் என்ன அண்ணன்னு கூப்பிட்டாரு, கவனிச்சியா? ஏன்னா நான் அர்ஜுன் சார கல்யாணம் பண்ணிப்பேன்னு நம்புறாரு. இனியாவோட அர்ஜுன் சாருக்கு எப்போ வேணாலும் கல்யாணம் நடக்குங்கிற சூழ்நிலையில கூட அவர் எங்க காதல் மேல வச்சிருக்கிற நம்பிக்கைய பார்த்தல்ல, அதே மாதிரிதான் நீயும் உன் காதல நம்பு. எனக்கு நம்பிக்கை இல்லாம இல்ல மேடம், மனசுக்குள்ள பயமா இருக்கு. அதனாலதான். இது பாரு மீனாட்சி, நான் ஒன்னு சொல்றேன், அது படி நட. வீட்டுக்கு போய் உன் அண்ணன் கிட்ட பேசு. 2 நாள் கழிச்சு நிச்சயதார்த்தத்தை வச்சுக்கலான்னு சொல்லி எப்படியாச்சும் அவகாசம் வாங்கு. அதுக்குள்ள ஆனந்த் அர்ஜுன் சார கன்வின்ஸ் பண்ணிடுவாரு. அவரை கன்வின்ஸ் பண்ணிட்டா போதும். அர்ஜுன் சார் மேடத்தை கன்வின்ஸ் பண்ணிடுவாரு. அப்புறம் உங்க கல்யாணம் ஜாம் ஜாம்னு நடக்கும். என்ன மீனாட்சி, நான் சொல்றது புரியுதா? என் அண்ணா கேப்பாரான்னு தெரியல மேடம். அவங்க கேட்கலனாலும் பரவாயில்ல. நிச்சயதார்த்தத்தை பத்தி நீ கவலைப்படாத. பெண்கள் நாம தான் தைரியமா இருக்கணும். உனக்கு அது புரியும்னு நினைக்கிறேன். அண்ணி ப்ளீஸ் அண்ணி, நீங்க தான் நீ அண்ணன் கிட்ட பேசி எப்படியாவது சம்மதத்தை வாங்கி கொடுக்கணும். மீனாட்சி, இவரை நீ எப்படி லவ் பண்ண? அவரோட இந்த பயந்த சுபாவம் தான் மேடம் எனக்கு ரொம்ப பிடிச்சது. ஐயோ தலையெழுத்து. ஆனந்த், உங்க லவ் மேட்டரை நீங்க தான் வந்து பேசணும். அதுதான் கரெக்ட். ஐயோ இல்ல அண்ணி, என்னால அண்ணன் கிட்ட இதெல்லாம் பேசவே முடியாது அண்ணி. நீங்க முதல்ல புரிஞ்சுக்கோங்க. உங்களுக்காக நான் பேசினா அது வேற மாதிரி ஆயிடும். நீங்க காதலிக்கிறதுக்கே காரணம் நான் தாங்கிற மாதிரி ஆயிடும். நீங்க வாங்க ஆனந்த், மீனாட்சியோட நிலைமைய நினைச்சு பாருங்க. உங்க அண்ணன் கிட்ட பேசுற தைரியம் தானா வரும். ஓஹோ, கதை அப்படி போதா? மீனாட்சி, நீ கவலைப்படாம வீட்டுக்கு போய் ரெஸ்ட் எடு. எல்லாத்தையும் நாங்க பாத்துக்கிறோம். நான் இருக்கேன் மீனாட்சி. நான் சொன்னது மட்டும் செய், சரியா? யாரு தடுத்தாலும் சரி, அந்த ஆண்டவனே தடுத்தாலும் உங்க கல்யாணம் கண்டிப்பா நடக்கும். போதுமா? சரி வா. அண்ணா அது வந்து நான் என்னடா நானுட்டு? அது ஒண்ணும் இல்லண்ணா. பிசினஸ் எல்லாம் நல்லா போயிட்டு இருக்குல்ல? டேய், உனக்கு என்ன ஆச்சு? ஏதாவது ட்ரீம் கீம்? அது ஆமாண்ணா, எனக்கு இதை கேட்கணும்னு தோணுச்சு, அதான் கேட்டேன். ஐயோ ஆனந்த், இதான் நல்ல சந்தர்ப்பம். சொல்லுங்க. சொல்றேன். சொல்டா. அது வந்து என்ன? அது வந்து சொல்லு. அண்ணா நீங்க எப்போ ஆபீஸ் போவீங்கண்ணா? ஏன்? போறப்போ சொல்லுங்க, நானும் வரேன். தாராளமா வா. தேங்க்ஸ்ண்ணா.
எதுக்கு வந்தா, என்ன சொல்ல வந்தா ஒண்ணுமே புரியலையே. இவனுடைய திருட்டு முடிய வச்சு பார்த்தா பசு ஏதோ சொல்லிருக்கா போல இருக்கு. என்னவா இருக்கும்? ஐயோ என்ன ஆனந்த் இப்படி பேசுறீங்க? இந்த மாதிரி சந்தர்ப்பம் கிடைக்கவே கிடைக்காது. ஆமா அண்ணி, என்னமோ தெரியல, ஆபீஸ் மேட்டர்னா தயங்காம பேசுறேனா, பர்சனல் மேட்டரை பேசவே முடியல அண்ணி. அண்ணன் மேல இருக்கிற மரியாதையா என்னமோ தெரியல. அவருக்கு வேற ஃபோன் கால்ஸ் மேல ஃபோன் கால்ஸ் வந்துகிட்டே இருக்கா. இந்த டைம்ல நான் இதை போய் அண்ணன் கிட்ட பேசினா கண்டிப்பா நெகட்டிவா ஏதாவது சொல்லிடுவாரோன்னு ரொம்ப பயமாவே இருந்துச்சு அண்ணி. ஐயோ ஆனந்த், தயங்குற சந்தர்ப்பம் நேரம் இல்ல இது. புரியுது அண்ணி, மீனாட்சியோட அண்ணன் வேற நிச்சயதார்த்தம் வரைக்கும் போயிட்டாரு. இங்க என்னடான்னா சூழ்நிலை தலைகீழா மாறி இருக்கு. நான் நினைச்ச மாதிரி நம்ம வீட்ல என் காதல சொல்லி சம்மதம் வாங்குறதெல்லாம் அவ்வளவு ஈஸியா இருக்காதுன்னு நினைக்கிறேன். இப்ப இதை நினைச்சாலே ரொம்ப பயமா இருக்கு. எத்தனையோ தடவை நானும் உங்ககிட்ட அண்ணங்கிட்ட போய் உங்க லவ் சொல்ல மாட்டீங்களான்னு கேட்டிருக்கேன். ஆனா நீங்க தயங்கினதுக்கான காரணம் இப்பதான் நல்லாவே புரியுது அண்ணி. எப்படியாவது அண்ணங்கிட்ட இதெல்லாம் சொல்லிடணும் அண்ணி. உங்க காதலை எப்படி சேர்த்து வைக்கிறது? நம்ம காதலே தடுமாற்றமா இருக்கு. இதையும் சமாளிக்கணுமா? எப்படியாவது சமாளிப்போம், பாத்துக்கலாம். வசு எங்க இருக்கா உத்தமன்? தம்பி அவங்க மாடியில பால்கனில தான் இருக்காங்க. ரொம்ப வருத்தத்துல இருக்காங்க தம்பி. எனக்கே ரொம்ப கஷ்டமா இருக்குன்னா பாத்துக்கங்களேன். என்ன இருந்தாலும் நீங்க அந்த அளவுக்கு திட்டிருக்க கூடாது தம்பி. சரி விடுங்க. ரொம்ப வருத்தத்துல இருக்காளா? ஆமா தம்பி, ரொம்ப கஷ்டமா இருக்கு. இருந்தாலும் நீங்க அந்த அளவுக்கு திட்டிருக்க கூடாது தம்பி. உத்தமன், நான் பாத்துக்கிறேன் தம்பி. இப்பயும் சொல்றேன், இருந்தாலும் நீங்க வசு மேடத்தை அந்த அளவுக்கு திட்டிருக்க கூடாது. வாய் முட்டு போங்க உத்தமன். தெரியுது. வசு, கோவத்துல உன்னை திட்டிருக்க கூடாது. அவசரப்பட்டுட்டேன். மனசுல எதுவும் வச்சுக்காத வசு. மனசுல நிறைய வச்சிருக்கேன். அதுக்கெல்லாம் ஒரு நாள் இல்ல ஒரு நாள் உங்ககிட்ட இருந்து பதில் வரும். என்னமோ தெரியல வசு, பட்டுன்னு கோவம் வந்துடுச்சு. உனக்கு தான் தெரியுமே, சொன்ன வேலையை செய்யலனா எனக்கு எவ்வளவு கோவம் வரும்னு. அதனாலதான் கொஞ்சம் டென்ஷன்ல வார்த்தையை விட்டுட்டேன். அது எதுவும் மனசுல வச்சுக்காத வசு. ஐ எம் ரியலி சாரி. என்ன இப்படி சாப்பிட்டுருக்கா? அப்ப நீ மாடிக்கு வந்தது இப்படி கன்றவி இந்த மாமரங்கள்லாம் சாப்பிடறதுக்கு தானா? நீங்களும் மாடிக்கு வந்தது இந்த விஷயத்த சொல்றதுக்காகவா? ஏய், நான் எவ்வளவு சீரியஸா நீ வருத்தப்பட்டிருப்பேன்னு எவ்வளவு எமோஷனலா உங்ககிட்ட பேசிட்டு இருந்தேன் தெரியுமா? நீ என்ன இந்த கருமத்தை சாப்பிட்டுட்டு அனாவசியமா நின்னுட்டு இருக்க. அது வேற ஒண்ணும் இல்ல அர்ஜுன் சார். நீங்க திட்டுன சோகத்துல அத மறக்கிறதுக்காக மாம்பழமா சாப்பிடுறேன். வழக்கமா ஜென்ஸ் எல்லாம் என்ன செய்வீங்க? சோகத்தை மறக்கிறதுக்காக என்னென்னமோ செய்வீங்க. ஆனா லேடிஸ் இப்படிதான் மனசுக்கு பிடிச்சத சாப்பிட்டுட்டு சோகத்தை மறக்கடிச்சிருவோம். ஓ, மாம்பழத்தை சாப்பிட்டுட்டு சோகத்தை மறக்கடிச்சிடுவியா? உன்ன போய் பார்க்க வந்தேன் பாரு. உத்தமன் தானே ஏத்தி விட்டு வர வச்சாரு. அவர் ஏத்தி விட்டதால மட்டும் நீங்க மாடி ஏறி வந்த மாதிரி எனக்கு தோணல அர்ஜுன் சார். வேற எதுக்கு வந்தோம்? இந்த மாங்காக்கு பங்கு போட வந்தோமா? உங்களுக்கு என் மேல தனிப்பட்ட அக்கறை இருக்கு சார். என்னடா தப்பு பண்ணாத ஒருத்திய திட்டிட்டோமே, அவ மனசு எப்படியெல்லாம் பாடுபடும் நினைச்சு அவ தோல்ல காய் போட்டு அப்படியே மேலெல்லாம் தெரிக்குது. ஆறுதல் சொல்ல வந்தீங்கன்னு சொன்ன அர்ஜுன் சார். என்ன சொல்லணும்? உனக்காக பரிதாபப்பட்டேன் பாரு. எனக்கு இதுவும் வேணும், இன்னும் வேணும். அர்ஜுன் சார், ஏய், ஐயோ அர்ஜுன் சார், நீங்க போகாதீங்க அர்ஜுன் சார்.
மொட்டை மாடியில நம்ம பேசுறதுக்கு இன்னும் நிறைய விஷயம் இருக்கு. எனக்கு பார்க்க வேண்டிய வேலை நிறைய இருக்கு. நீங்க போனீங்கன்னா நான் இங்க இருந்து குதிச்சு தற்கொலை பண்ணிப்பேன். ஓ, மாடியில இருந்து குதிச்சிருவியா நீ? நீ 4 பேர் தள்ளி விட்டுட்டு என்னாச்சுன்னு எட்டி பாப்ப. நீ திருந்தவே மாட்ட. போடிங்க. இன்கிட்டேவா இருங்க. ஐயோ ஐயோ. ஏய் பசு. 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 ஏய் பசு. பசு. பாத்தீங்களா அர்ஜுன் சார், தான் ஆடாட்டியும் தான் தசை ஆடோன்னு சொல்லுவாங்க. அதுதான் இது. எனக்கு ஒண்ணுன்னா உங்களால தாங்க முடியல. பசு, உன் விளையாட்டுக்கு ஒரு அளவே இல்லாம போச்சு. மனசுல இருக்கிறத வெளிப்படையா சொல்ல முடியல. இங்க இருக்கிற சூழ்நிலை எனக்கு புரியுது. ஆனா நட்சத்திர அப்பாவுக்கு புரிய மாட்டேங்குதே. மனசு கஷ்டப்படுற மாதிரி பேசுறாரு. என்ன இந்திரா சொல்ற? மாப்பிள்ளை அப்படி என்ன பேசினாரு? அண்ணன் குடும்பத்தோட சம்பந்தம் வைக்கணும்னு நினைச்சேன். ஆனா அது நடக்குமான்னு எனக்கு சந்தேகமா இருக்கண்ணே. என் பொண்ணுக்கு ஒரு நல்ல வாழ்க்கை கிடைக்குமேனு தான் நான் வந்தேன். எனக்கு இப்போ விசா முடிஞ்சு போச்சு. நான் நினைச்சு வந்த மாதிரி என் பொண்ணுக்கு ஒரு நல்ல வாழ்க்கை அமையல. ஒரு கல்யாணத்தை பண்ணி வச்சுட்டு அவளை இங்கிருந்து சுமங்களே கூட்டிட்டு போலான்னு நினைச்சுதான் நான் வந்தேன். ஆனா கன்னி பொண்ணாவே திரும்பவும் அமெரிக்காக்கு அழைச்சிட்டு போயிருவோம் போல இருக்கு. இந்திரா, முதல்ல இந்த மாதிரி பேச்ச நிறுத்து. இப்ப என்ன நடந்துச்சுன்னு இந்த மாதிரி எல்லாம் பேசிட்டு இருக்க? ஆம்பளைங்க ஆத்திரத்துல 4 வார்த்தைங்க பேசதான் செய்வாங்க. அதுக்காக நீ இப்படி எல்லாம் பேசுவியா? நான் உன்னை விட்டு கொடுக்கறேனா? அன்னைக்கு நட்சத்திர ஆனந்துக்கு கட்டி வைக்கிறேன்னு உனக்கு சத்தியம் பண்ண வந்தேன். ஆமா, நீ சத்தியம் பண்ணி கொடுக்க வந்தீங்க. ஆனா பண்ணல. அதான் என் மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. இந்திரா, பரவாயில்ல. அன்னைக்கு ஏதோ வசு சொன்னதுனால தயங்குன. ஆனா இப்ப இவ்ளோ நடந்ததுக்கு அப்புறம் இனிமேலும் நான் அமைதியா இருக்க மாட்டேன். உன் பொண்ணு நட்சத்திரா இந்த வீட்ல வாழணும், அவ்வளவுதானே? ஆமா நீ. இப்பவே எல்லாரையுமே வரவழைச்சிட்டு அவங்க முன்னிலையில ஆனந்துக்கு நட்சத்திராவை கட்டி வைக்கிறதா நான் வாக்கு கொடுக்கறேன். போதுமா? நான் மனசுல ஒண்ணு நினைச்சிருக்கேன். நினைச்சதுல உறுதியாவும் இருக்கேன். அத உங்ககிட்ட சொல்லலான்னு தான் எல்லாரையும் இங்க வர வச்சேன். நம்ம ஆனந்துக்கு நட்சத்திராவை கல்யாணம் பண்ணி வைக்கிறதா முடிவு பண்ணிருக்கேன். ஏற்கனவே பேசினதுதான் இப்ப வெளியில சொல்றதுக்கு சந்தர்ப்பம் கிடைச்சிருக்கு. என் அண்ணன் மகளை இந்த வீட்டோட சின்ன மருமகளை ஆக்குறதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம். அண்ணி, இப்படி ஒரு முடிவு எடுத்ததுக்கு நானும் என் பொண்ணு கொடுத்து வச்சிருக்கணும். நல்ல முடிவு மேடம், என்னுடைய வாழ்த்துக்கள். ஆனா எந்த முடிவையும் இன்னைக்கு எடுக்க வேண்டாமே. ஏய், அத சொல்றதுக்கு நீ யாரு? கொஞ்சம் பேசாம அமைதியா இருக்கியா? இந்திரா, கொஞ்சம் அமைதியா தான் இரு. அவ என்னதான் சொல்றான்னு கேப்போம். நீ சொல்லு வசு. வீட்ல வயசுல மூத்தவங்க இருக்கும்போது இளையவங்களுக்கு கல்யாணம் பேசி முடிக்கிறது அவ்வளோ நல்லா இருக்குமான்னு எனக்கு சந்தேகமா இருக்கு மேடம். அதுவும் கல்யாணம் வேற நின்னு போயிருக்கு. அர்ஜுன் சாரும் இனியாவும் அந்த வருத்தத்துல இருக்கிறப்போ இப்போ இந்த முடிவு தேவைதானா மேடம்? பாத்தியா, ஆனந்த அந்த மீனாட்சியோட கோத்து விடணும். அதுக்காக இவளோட வாழ்க்கையவே பணைய வைக்கிறான். இப்ப பாரு, வீல் சேரு அர்ஜுனுக்கும் உனக்கும் சீக்கிரமே கல்யாணம்னு சொல்லும் பாரு. நாங்க என்ன கல்யாணமா பண்ணிட்டோம்? பேசிதானே முடிச்சிருக்கோம். சும்மா ஒப்புக்கு வெத்தலை பாக்க மாத்திக்கிட்டா அர்ஜுன் இனியா கல்யாண மேடையிலேயே இவங்க கல்யாணம் நடத்திடலாமே. என்ன தாச்சு நீங்க? ஏற்கனவே ஒரே மேடையில 2 கல்யாணம் முடிவு எடுத்திருக்கீங்க. இப்ப 3வது கல்யாணமா? ஏய், என்ன சும்மாவே நிக்கிற? ஏதாவது பேசி போல.
எங்க கல்யாணத்துக்கு ஜோசியர் குறிச்ச நாள் வேற நெருங்குது அத்தை. நீ கவலைப்படாத இனியா, எனக்கு நல்ல ஞாபகம் இருக்கு. இனி எல்லா விஷயமும் நல்லபடியாவே நடக்கும். உங்க கல்யாணமும் சீக்கிரமா நடக்கும். கால நேரம் கூடி வரப்போ நல்ல விஷயம் நடக்கிறத யாராலையுமே தடுக்க முடியாதுமா. எப்பவுமே வசு சொல்றது கரெக்டா தான் இருக்கும். ஆனா எனக்கு கல்யாணம் ஆகாம இருக்கிறப்போ ஆனந்துக்கு எப்படி கல்யாணம் பண்ணணும்னு கேக்குறாங்க. எனக்கு முன்னாடி என் தம்பிக்கு கல்யாணம் நடக்கிறது அது எந்த விதத்திலயும் என்ன பாதிக்காதுமா. ஆனந்துக்கு நீங்க எப்ப வேணாலும் கல்யாணம் பண்ணலாம். அதுக்கு என்னுடைய முழு சம்மதமும் இருக்கு. ஏன்னா நான் கல்யாணம் பண்ணிக்க போற பொண்ணு நம்ம வீட்லயே தானே இருக்கா. நின்னு போன கல்யாணத்தை எப்ப வேணாலும் நடத்திக்கலாமா. மேடம், நீங்க இப்படி திடுதிப்புன்னு முடிவெடுக்கிறதுனாலதான் அதுல ஏதாவது தடங்கல் வருது. முன்னெல்லாம் நீங்க என்ன பண்ணுவீங்க? குருஜி கிட்ட பேசி முடிவெடுப்பீங்க. இப்பெல்லாம் நீங்களே முடிவெடுத்துறீங்க. அதனாலதான் கல்யாணம் நடக்கிறதுல தடங்கல் வந்துச்சு. இப்ப அதுக்கு என்னமா பண்ணலாம்? மேடம், என்னைக்குமே நம்மள மீறின ஒரு சக்தி உண்டு மேடம். அந்த சக்தி நல்லது கெட்டத சரியா நமக்கு கணிச்சு கொடுத்துரும். இப்போ நீங்க எடுத்திருக்கிற முடிவு சரியா? இந்த கல்யாணம் நடக்குமா நடக்காதா அப்படின்னு சாமிக்கு சீட்டு போட்டு பாத்துடலாமே. வசுந்தரா சொல்றது சரிதான். நான் எடுத்த முடிவுல வீட்டு சாமிக்கு உடன்பாடு இருக்கான்னு பாத்துடலாமே. சீட்டு எழுதி போட்டு சாமியை வேண்டிக்கிட்டு எடுத்து பாத்துடலாம். வசு, நீயே எழுதி போடுமா. மேடம், சீட்டு ரெடி பண்ணிட்டேன் மேடம். இந்த 2 சீட்ல நீங்களே ஏதாவது ஒண்ணு எடுங்க. அதான் மேடம் சரியா இருக்கும். அண்ணி ஒரு நிமிஷம். என்ன இந்திரா? அந்த 2 சீட்ல என்ன எழுதி இருக்குன்னு நான் பாக்கணும். என்ன சந்தேகப்படுறீங்களா சின்ன மேடம்? சந்தேகம்லாம் இல்ல. என் பொண்ணு கல்யாணத்தை பத்தி சீட்டு குலுக்கி போட்டு பாக்குறப்ப அதுல என்ன இருக்குன்னு நான் பாக்கணும்ல. இந்திரா, நீ என்ன நம்புறல்ல? என்னன்னு இப்படி கேட்டுட்டீங்க? அப்போ வசுவையே நீ நம்பித்தான் ஆகணும். சரிங்க அண்ணி. நீ தப்பா எடுத்துக்காத வசு. சந்தேகம்னு வந்த பிறகு எல்லார்கிட்டயும் காட்டுறது தானே முறை. அவங்களே பிரிச்சு படிச்சு பாத்துக்கிட்டோம் மேடம். இந்தாங்க, இந்த 2 சீட்லயும் என்ன எழுதிருக்குன்னு நீங்களே பாருங்க. அண்ணி போட்டு பார்க்கலாம். வசு, சாமியை கும்பிட்டுட்டு சீட்டை குலுக்கி போடு. என்னையேவா சந்தேகப்படுறீங்க? இப்ப பாருங்க என்ன நடக்க போகுதுன்னு. ஆனந்த் கல்யாணத்துல யாரும் தலையிட வேண்டாம். நக்ஷத்ராவா ஆனந்துக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்கறதா அம்மா அத்தைக்கு ப்ராமிஸ் பண்ணி கொடுத்திருக்காங்க. இந்த குடும்பத்துல அத்தையோட முக்கியத்துவம் என்னன்னு எனக்கும் அம்மாவுக்கும் மட்டும்தான் நல்லா தெரியும். அதனால அம்மா கொடுத்த வாக்குறுதியை காப்பாத்த நானே முன்னாடி நின்னு இவங்க 2 பேரோட கல்யாணத்தை நடத்தி வைப்பேன். என் அண்ணன் தான் ஆவியா வந்து அர்ஜுன் இந்த மாதிரி பேச வைக்கிறாரு. என் மேல அண்ணியும் அர்ஜுனும் வச்சிருக்கிற அன்புக்கு நான் காலகாலத்துக்கும் கடமைப்பட்டிருக்கேன். அப்படியே கரெக்டா சொன்னீங்க. இந்த சந்தோஷத்தை கொண்டாட உங்க அன்னைக்கு இளஞ்சூட பாலை கொண்டு கொடுங்க. உங்க கையால பாலை கொண்டு கொடுங்க. அடி அமெரிக்கா, என்னம்மா நடிச்சு வீல் சேரை நீ ஏமாத்திட்டு இருக்க? அண்ணன் பாசமா உனக்கு? கல்லாப்பட்டி மேல கண்ணை வச்சுக்கிட்டு இங்க வந்து அண்ணன் பாசம் நொண்ணம் பாசம் இருக்க வச்சுக்கிறேன்டி ஒண்ணு. இரு, எப்படி இருந்தாலும் ஆனந்த் என் பேத்தி கழுத்துல தான் தாலி கட்டுவான் பாரு. அத்தை ஏதாவது நெருக்கடி கொடுத்திருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஆனந்த், ஒரு விஷயத்தை யோசிச்சு பாருங்களேன். சொல்லுங்க நீ.
இந்த விஷயம் மீனாட்சிக்கு தெரிஞ்சா என்ன ஆகும்? ஐயோ, நிச்சயதார்த்த மேட்டர்ல அவளே ரொம்ப அப்செட்டா இருக்கிற இந்த நேரத்துல இத மட்டும் அவ கேள்விப்பட்டா ரொம்ப துடிச்சு போயிடுவா அண்ணி. அவளுக்கு மட்டும் இந்த விஷயம் கண்டிப்பா தெரியக்கூடாது அண்ணி. பாப்போம். இந்த வீட்ல எல்லாருக்குமே அவங்க எதிர்பார்ப்ப தாண்டி மத்தவங்களோட வாழ்க்கைய எப்படி சிக்கலாக்கி விடுறதுங்கிற எதிர்பார்ப்பு ரொம்ப அதிகமாவே இருக்கு. அர்ஜுன் சார் வேற உங்களை அம்மா பிள்ளையாவே நினைச்சுக்கிட்டு தம்பிங்கிற உரிமையில பேசுறாரு. உங்க அமைதிய இங்க யாருக்குமே புரிஞ்சுக்க தெரியல. இவங்க எல்லாரோட விருப்பத்திலையும் உங்க 2 பேரோட மனசு சிக்கி தவிக்கிற மாதிரி எனக்கு தோணுது. இருக்கட்டும் அண்ணி, நெருக்கடிகள் வரதான் செய்யும். அதை ஃபேஸ் பண்றதுக்கு நான் தயாரா தான் இருக்கேன். ஐயோ மாமா, மாமா வேண்டாம் வேண்டாம் வேண்டாம். ஐயோ மாமா, மம்மி மம்மி எழுந்துறீங்க மம்மி. ஏய், என்னடி ஆச்சு? மம்மி ஒரே கனவு மம்மி. ஷோ, இந்தா தண்ணிய குடி. என்னடி கனவு கண்ட? முகமெல்லாம் இப்படி வேத்திருக்கு. மம்மி, ஆனந்த் மாமாக்கு கல்யாணம் ஆகுற மாதிரி கனவு கண்ட மம்மி. ஏய் சூப்பர் டி, இன்னைக்குதான் சீக்ரெட் புஸ்தகத்தை கொடுத்த. கனவு காணும்படி சொன்ன, அதுக்குள்ள ஆனந்த் கூட கல்யாணம் வரைக்கும் போயிட்டியா? சீக்கிரமா உனக்கும் ஆனந்துக்கும் கல்யாணம் நடக்கும்டி. உன் கனவு பழிக்க போகுது. ஐயோ மம்மி, என்னடி கனவு நீ நினைக்கிற மாதிரி இல்ல மம்மி. மணமேடையில இருந்த ஆனந்த் மாமா மீனாட்சி கழுத்துல தாலி கட்டினாரு மம்மி. என்னடி இது? மணி இப்ப விடிய காத்தால 5. அதிகாலை கனவு பழிக்கும்னு சொல்லுவாங்க. இந்த நேரத்துல இப்படி ஒரு கனவு கண்டு வச்சிருக்கியே. ஐயோ மம்மி, கனவு தானா வந்துச்சு மம்மி. எனக்கே இது ஷாக்கா இருக்கு. நீ வேற ஏதாச்சும் சொல்லி பயமுறுத்தாத மம்மி. இத சாதாரணமா விட்டுறக்கூடாதுடி. அண்ணிய கல்யாணத்துக்கு நெருக்கணும். சீக்கிரமா அண்ணிக்கிட்ட பேசி ஒரு நல்ல முடிவெடுக்கிறேன். எனக்கே குழப்பமா இருக்கே. இது எப்படி இவன் சால்வ் பண்ண போறான்னு தெரியலையே. கீதாவா இல்ல பிரியாவா? பிரியாவா இல்ல கீதாவா? அர்ஜுன் சார், என்னாச்சு? ஏதோ முணங்கிட்டே இருக்கீங்க. என்ன என்ன முடங்கிட்டு இருந்த? ஒண்ணு இல்லையே. இல்ல, நீங்க ரொம்ப குழப்பமா இருக்கிற மாதிரி தெரியுதே. குழப்பமா? அதெல்லாம் ஒண்ணு இல்லையே. இல்ல அர்ஜுன் சார், நீங்க எதையோ மறைக்கிறீங்க. உங்க முகத்துல உள்ளத நான் கண்டுபிடிச்சிருவேன். ஏதோ ஒரு குழப்பம் தெரியுது. பார்வசு, நான் ஏற்கனவே கன்ஃபியூஷன்ல தான் இருக்கேன். நீ வேற கேள்வி கேட்டு என்ன ரொம்ப கன்ஃபியூஸ் பண்ணாத. உன் வேலையை மட்டும் பாரு. இது ஆபீஸ் கன்ஃபியூஷன் இல்ல, இது பர்சனல் குழப்பம். எல்லா குழப்பத்தையுமே கிளியர் பண்ணிடலாம் சார். உங்களுக்கு ஒரு பிரச்சனைனா நான் எப்படி கிளியர் பண்ணாம இருப்பேன்? என்ன பெரிய குழப்பம்னு சொல்லுங்க சார். நான் உன்கிட்ட சொன்னேன்னு வச்சுக்கோயேன், இந்த குழப்பத்தை இன்னும் பெருசாக்கிடுவேன். வேண்டாம். சே, அதெல்லாம் நான் செய்ய மாட்டேன் அர்ஜுன் சார். நீங்க தாராளமா சொல்லுங்க. என்னுடைய க்ளோஸ் ஃப்ரெண்ட் ஒருத்தர் இருக்கான். அவனுக்கு ஒரு சின்ன பிரச்சனை, அது அப்படியே பெரிய பிரச்சனை ஆயிடுச்சு. அவன் ஏன் இப்படி பண்ணான்னு எனக்கு ஒண்ணுமே புரியல. கீதான்னு ஒரு பொண்ண அவன் லவ் பண்ணான். அதே டைம்ல பிரியான்னு ஒரு பொண்ணு, அந்த பொண்ணு அவனை லவ் பண்ணிச்சு. இவன் புத்திக்கிட்டு போய் 2 பேரையும் லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டான். இப்போ யார கல்யாணம் பண்ணிக்கணும்ங்கிறதுல அவன் கன்ஃபியூஸ்டா இருக்கான். அவனை பார்த்தா எனக்கு கொஞ்சம் பாவமா இருக்கு. இதுல என்ன அர்ஜுன் சார் குழப்பம்? அவரு பிரியாவை தான் மேரேஜ் பண்ணிக்கணும். ஏன்? முதல்ல அவரு கீதாவை தானே லவ் பண்ணாரு. அந்த லவ் அவ்வளவு ஸ்ட்ராங்கா இருந்திருந்தா பிரியாவை லவ் பண்ணிருக்கவே மாட்டாரு.
கீதா அவருக்கு செட் ஆகுற மாதிரியே தெரியல. அதனாலதான் அவரு பிரியாவை லவ் பண்ணிருக்காரு. அதனால அவரோட ட்ரூ லவ் நிச்சயமா பிரியா மேலதான். அதனால அவரு பிரியாவை மேரேஜ் பண்ணிக்கிறது தான் நல்லது. ஓஹோ அண்ணி, நீங்க பேசினாதான் நான் பேச முடியும் அண்ணி. ப்ளீஸ் அண்ணி. ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணுங்க. அர்ஜுன் சார், நான் சொல்றது உங்களுக்கு குழப்பமா இருக்குல்ல? அது அண்ணி, ஐயோ, நான் உங்களை தான் நம்பி இருக்கேன் அண்ணி. என்ன எதுக்கு நம்பிட்டு இருக்கீங்க? அவங்க காதலுக்கு அவங்க தான் போராடணும். அப்பதான் காதலோட அந்த வலி தெரியும். நான் உங்க காதலுக்கு ஹெல்ப் பண்ணலாம், ஆனா சம்மதம் வாங்க முடியுமா? நீங்க என்னையே நம்பிட்டு இல்லாம அர்ஜுன் சார் கிட்ட போய் சொல்லுங்க, போங்க. அண்ணி, அது முடியாம தானே அண்ணி நான் உங்ககிட்ட வந்தேன். நீங்க தான் இந்த மேட்டர் அண்ணன் கிட்ட சொல்லி எப்படியாவது சம்மதம் வாங்கி தரணும். இங்க பாருங்க ஆனந்த், உங்க காதலுக்கு ஹெல்ப் பண்ற நிலைமையில நான் இல்ல. என் காதல இங்க ஊசல் ஆடிட்டு இருக்கு. என்ன செஞ்சாலும் உங்க அண்ணனை புரிஞ்சுக்கவே முடியல. என்னென்னமோ பேசுறாரு, புரியவே மாட்டேங்குது. மீனாட்சி ரொம்ப ஃபீல் பண்ணி பேசிட்டு இருக்கா அண்ணி. நீங்க தான் மீனாட்சி எப்படியாவது கன்வின்ஸ் பண்ணணும் அண்ணி. ப்ளீஸ் அண்ணி. ஆனந்த், நான் சொல்றது உங்களுக்கு புரியலையா? சரி, மீனாட்சிக்கு ஃபோன் பண்ணி கொடுங்க. சரி. சொல்லுங்க ஆனந்த். மீனாட்சி, ஒரு நிமிஷம், அண்ணி பேசுறாங்க, அவங்ககிட்ட பேசுங்க அண்ணி. ஹலோ, சொல்லுங்க மேடம். அர்ஜுன் சார் கிட்ட பேசிட்டீங்களா? மீனாட்சி, உனக்கு வேற வேலையே இல்லையா? இங்க பாரு மீனாட்சி, அர்ஜுன் சார் நிச்சயமா உங்க கல்யாணத்துக்கு சம்மதம் சொல்லவே மாட்டாரு. ஏன்னா ஆனந்துக்கு வேற ஒரு பொண்ணோட மேரேஜ் பிக்ஸ் ஆயிடுச்சு. நீயும் உங்க அண்ணன் பாக்குற மாப்பிளைய கட்டிக்கிட்டு லைஃப்ல செட்டில் ஆகுற வழியை பாரு. அண்ணி, என்ன நீ இப்படி பேசிட்டீங்க? அப்படிதான் பேசுவான் ஆனந்த். ஓ, இங்கதான் இருக்கியா? வசு, இந்த ஒர்க்கிங் ப்ராசஸ் இருக்கு இல்லையா, அது எனக்கு ரொம்ப செட்டே ஆகல. நீ வேணா வந்து கொஞ்சம் டேலி பண்ணி தாயே. அதான் என்னையே வேலை பார்க்க வேண்டாம்னு சொல்லிட்டு நீங்களே பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டீங்கல்ல, போய் பண்ணிக்கோங்க, போங்க. ஹலோ, பிகு பண்ணிக்காத. ஆபீஸ் ஒர்க்கு கொஞ்சம் ப்ராப்பரா பண்ணணும். தயவு செஞ்சு வரியா? அந்த நினைப்பு உங்களை விட எனக்கு அதிகமாவே இருக்கு. நீங்க வேண்டான்னு சொன்னதுனாலதான் நான் வந்தேன். சரி, வா. மீனாட்சி ரொம்ப ஃபெட்டப் ஆயிட்டா. ரொம்ப ஃபீல் பண்ணி அழறா அண்ணி. ஐயோ, போன் என்கிட்ட கொடுங்க, நான் பேசுறேன். இந்தாங்க. என்ன மீனாட்சி, ரொம்ப ஃபீல் பண்ணி அழறியாமே? சாரி மீனாட்சி, உன்கிட்ட போய் சொன்னதுக்கு நான் 100 தடவை சாரி கேட்டுக்கிறேன். காதல் சுலபமா ஒர்க் அவுட் ஆனா அது இன்ட்ரெஸ்டிங்காவே இருக்காது. சின்ன சின்ன பிரச்சனைகள், ஏமாற்றங்கள் இதெல்லாம் வந்துட்டே இருக்கணும். அதெல்லாம் ஓவர்டேக் பண்ணிதான் காதல் கல்யாணத்துல முடியணும். ரொம்ப ஓவரா இருக்கு, கொஞ்சம் கம்மி பண்ணிக்கோங்க. சும்மா இருங்க. அப்பதான் காதலுக்கே ஒரு மெரிட் இருக்கும். ஃபியூச்சர்ல உங்க பிள்ளைங்க கிட்ட உங்க காதலை பத்தி சொல்லணும்னா உப்பு சப்பு இல்லாம இருந்தா நல்லாவா இருக்கும்? இந்த மாதிரி திடுக்கிடும் திருப்பங்கள் இருந்துகிட்டே இருக்கணும். ஹலோ ஹலோ, என்ன பேச்சே காணும்? அவ ரொம்ப கோவமா இருக்கா நீ. ஓஹோ, ஓகே. என்ன மீனாட்சி, ரொம்ப கோவமா இருக்கியாமே? உன் வருங்கால கணவர் சொல்றாரு. என்கிட்ட கூட பேச மாட்டியா? மீனாட்சி, நான் உங்க 2 பேரையும் சும்மா கலாய்ச்சேம்மா. இதுவும் வசுவோட திருவிளையாடல்கள்ல ஒண்ணு. இப்போ உனக்கு ஒரு சந்தோஷமான விஷயம் சொன்னா நீ எனக்கு ட்ரீட் தருவியா? இப்போ நீ பதில் பேசினாதான் அந்த சந்தோஷமான விஷயத்தையே நான் சொல்லுவேன். ட்ரீட் தருவியா மாட்டியா? தரேன். அப்படி வா வழிக்கு. உங்க 2 பேரோட கல்யாணத்துக்கு அர்ஜுன் சார் ஓகே சொல்லிட்டாரு. அண்ணி, எப்போ ஓகே சொன்னாரு? இனிமே அர்ஜுன் சாரை வச்சு மேடம நான் கன்வின்ஸ் பண்ணிடுறேன். ஐயோ அண்ணி,
என்ன நீ அண்ணன் கிட்ட நிஜமாலே பேசிட்டீங்களா? அண்ணா ஓகே சொல்லிட்டாரா? இல்ல ஆனந்த், அது எவ்வளவு பெரிய விஷயம். எப்படி நான் பேச முடியும்? மீனாட்சி வேற இவ்வளவு அப்செட்டா இருக்கா. அவளை சமாதானப்படுத்துறதுக்காக இந்த ஒரு பொய்ய சொன்னேன். ஐயோ அண்ணி, இப்ப எதுக்காக பொய் மேல போய் சொல்லிட்டு இருக்கீங்க? இல்ல, நான் பாத்துக்கிறேன் ஆனந்த், எனக்கு தெரியும். இப்போ உனக்கு சந்தோஷம் தானே மீனாட்சி? என்னால நம்பவே முடியல மேடம். என்னாலயும் அதாவது இந்த வசு சொன்னா நம்பிதானே ஆகணும். நம்புறேன். ஆனா அர்ஜுன் சார் ஓகே சொன்னத அவர் வாயால சொல்லி கேட்டாதான் நம்புவேன். நீ இதை எப்படி சமாளிக்க போறீங்க? உங்க அண்ணன் தானே. ஓகேமா, அவர் வாயாலே சொல்ல வைக்கிறேன். லைன்லயே இரு. பின்னாடி வாங்க வாங்க வாங்க. டிஃபனுக்கு தோசை மாவு இல்லையா, சப்பாத்தி மாவு தான் இருக்கான். உங்களுக்கு ஓகேவான்னு கேக்குறாங்க. இதெல்லாம் உங்களுக்கு கொஞ்சம் ஓவரால். இதெல்லாம் என்கிட்ட கேப்பீங்க? ஏதோ கேக்குறாங்க, நீங்க பதில் சொல்லிடுங்களேன். இதெல்லாம் ஒரு கேள்வி? அங்க இருந்து கேட்க வந்துட்ட பாரு. ஐயோ, அண்ணி சொல்லுங்க சொல்லுங்க அண்ணி. என்ன பதில் கேக்குறாங்க, கொஞ்சம் சொல்லிடுங்களேன். என்ன வசு இது தேவையில்லாம அடம் பிடிக்கிறாங்க? நீங்க கூட தான் அடம் பிடிச்சீங்க. என் பேரு சொல்ல மாட்டேன்னு ஒரு நாள் முழுக்க அடம் பிடிச்சீங்கல்ல. இப்போ சப்பாத்தி ஓகேவான்னு கேக்குறாங்க, இது கூட நீங்க சொல்ல மாட்டீங்களா? இந்த வீட்ல எல்லாருக்கும் மூளை கெட்டு போச்சுன்னு நினைக்கிறேன். என்ன பண்றது? நான் என்ன சார் பண்ணட்டும்? கேக்குறாங்க, நீங்க சிம்பிளா ஒரு ஓகே என்ன சொல்லிடுங்களேன். உங்க வாயால கேட்டாதான் நம்புவாங்களா? ப்ளீஸ் எனக்காக ஒரே ஒரு ஓகே மட்டும் சொல்லிடுங்க. சொல்லுங்க. கிச்சன்ல வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. எனக்கு ஓகே. தேங்க்யூ 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 தேங்க்யூ. சொல்லுங்க ஜோசியரே, பொருத்தெல்லாம் கரெக்டா இருக்கா? மொத்தம் 10 பொருத்தம் இருக்கணுமா? 7 பொருத்தம் இருந்தா நல்லது. 4 பொருத்தம் தாமா இருக்கு. அதோட 2ல கேது இருக்கு. முக்கியமா மாப்பிள்ளைக்கு நாகதோஷம் இருக்கு. இந்த தோஷம் இருந்தா கல்யாணம் சுகப்படாதுமா. நாலு பொருத்தம் மட்டும் இருக்கிறதுக்கும் தோஷத்துக்கும் ஏதாவது பரிகாரம் இருக்கா? சாதகத்துல இருக்கிற எல்லா குறைக்கும் பரிகாரம் இருக்குமா, கவலைப்படாதீங்க. நான் சொல்ற பரிகாரத்தை பண்ணீங்கன்னா ஒரு மண்டலத்துக்குள்ள 2 பேருக்கும் ஜாம் ஜாம்னு கல்யாணம் நடக்குமா. என்ன பண்ணணும்னு சொல்லுங்க ஐயா, கண்டிப்பா பண்ணிடலாம். இந்த மாப்பிளைய கட்டிக்க போற பொண்ணு, அதாவது ஆனந்த கட்டிக்க போற நட்சத்திரா என்ற கன்னிகை வர்ற வெள்ளிக்கிழமையில இருந்து தொடர்ச்சியா 3 நாள் அதிகாலை 4 மணிக்கே எந்திரிச்சு சுத்த பத்தமா குளிச்சுட்டு பிரம்ம முகூர்த்தத்துல அம்மனுக்கு விரதம் இருந்து விளக்கு போடணும். அப்படி விளக்கு போடுற நேரத்துல மாப்பிள்ளையாகப்பட்டவர் 3 நாளும் வீட்டை விட்டு வெளியில போக கூடாதுமா. கண்ணாடி தம்பி, உங்களைத்தான். நீங்க 3 நாள் வீட்டுக்குள்ளேயே இருக்கணுமா? மாமா நிச்சயம் வீட்ல இருப்பாங்க இல்ல மாமா? இந்த பரிகாரத்தை செஞ்சோன்னா தோஷம் நீங்கிறதோட பொருத்த குறைபாடு சரியாயி அந்த பொண்ணுக்கும் நீங்க முடிவு பண்ண மாப்பிள்ளைக்கும் கல்யாணம் நல்லபடியா நடக்குமா. சரி, அப்ப நான் வர்றேமா. இந்தாங்க வரேன் தம்பி. வாங்க. இந்திரா அண்ணி கேட்டுக்கிட்டியம்மா? கேட்டுக்கிட்டேன் அண்ணி. நட்சத்திராவ கரெக்டா விரதம் இருந்து அம்மன் கோயிலுக்கு போய் விளக்கு போட சொல்லு, எல்லாம் சரியாயிடும். அண்ணி கண்டிப்பா பண்ணுவா அண்ணி. அண்ணி எனக்கு என்னமோ பயமா இருக்கு அண்ணி. அதெல்லாம் நீங்க எதை பத்தியும் கவலைப்பட வேண்டாம். திருமண பொருத்தத்தை மிஞ்சினது மன பொருத்தம். தைரியமா இருங்க.
நான் பாத்துக்கிறேன். அண்ணா 3 இளநீ நல்லா தண்ணி காய விட்டீங்க. சரிங்க இல்ல உத்தமன், 2 இளநீ போதும். அதெல்லாம் இல்ல, 3 இளநீ வெட்ட சொல்லுங்க. வசு குடிக்கலாம், நீங்க குடிங்க. ஓ, கதை அப்படி போதா? கூடிய சீக்கிரம் ஒரு இளநீ 2 ஸ்டார் ரெடி பண்ணணும். இல்ல 2 பேரும் 2 இளநீ வாங்கி குடிக்கிறோமே, அதான் பாக்குறேன். இந்த எண்ணம் இளநீ வாங்குறப்பவே இருந்திருக்கணும். ஓ, அப்போ ஒரு இளநீ 2 ஸ்ட்ராக்கு நீ ஓகேவா? பொண்ணுங்க கிட்ட சில விஷயத்தை கேட்டா அவங்க வேண்டாம் தான் சொல்லுவாங்க. ஆம்பளைங்க தான் புரிஞ்சுக்கணும். சரி சரி, இனிமே ஒரு இளநீ தான். திரும்ப போறப்பவே ஒன்னு வாங்கிக்கலாம். அண்ணன் கால் பண்ற. சரி பேசுங்க. சொல்லுங்கண்ணா. ஹாய்டா, புது மிஷின் இன்ஸ்டால் பண்ணியாமே. எப்படா டெமோ காட்ட போற? நாளைக்கு பாத்துக்கலாண்ணா. சூப்பர்டா. மிஷின் எப்படா இருக்கு? ஆபரேஷன்லாம் ஈஸியா இருக்கா? ஃபோர்மேன் என்ன ஃபீல் பண்றாரு நீ செக் பண்ணியா? மெஷினுக்கு என்னண்ணா, நல்லா சாஃப்டா ஸ்மூத்தா நல்லா தான் இருக்கு. என்ன சாஃப்டா இருக்கு? இல்லண்ணா, நான் சொல்ல வர்றது ஸ்மூத்தா சாஃப்டா நல்லா ரன் ஆகுது. அதே சமயம் கொஞ்சம் கோஆபரேட் பண்ண மாட்டேங்குது. ஆரம்பத்துல எல்லாமே அப்படித்தான்டா இருக்கும், பழக பழக ஈஸி ஆயிடும்டா. நானும் அப்படிதானா நினைக்கிறேன். உத்தமன், சொல்லுங்க தம்பி. என் தம்பி தேறிட்டான். முன்னாடி எல்லாம் ஃபேக்டரி பக்கமே போக மாட்டான், இப்ப நல்லா தைரியமா மிஷின் கிட்டே போய் எல்லாத்தையும் செக் பண்றான். ஆமா தம்பி, இதுல என்ன அதிசயா? நீங்க ராமர்னா உங்க தம்பி லக்ஷ்மணன், நீங்க இல்லன்னா உங்க தம்பி என்னைய அனுப்பாரு. டேய், மிஷின் ரொம்ப காஸ்ட்லி. ஐயோ மேடம், மேடம் ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். ப்ரொடக்ஷன் ரொம்ப ரொம்ப சீக்கிரம் இன்க்ரீஸ் பண்ணு, ஓகேவா? சரிண்ணா சரிண்ணா, பண்ணிடலாம் பண்ணிடலாம். மேடம், 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 இங்க பாருங்க. ஐயோ, சார் பார்த்தா சிக்கல் ஆயிடுமே. எப்பவுமே இளநீ குடிக்கும் போது வடக்கு பார்த்து குடிக்க கூடாது, கிழக்க பார்த்து தான் குடிக்கணும். என்ன நீ இளநீ குடிக்கிறதுக்கெல்லாம் வாட்ச் பாப்பியா நீ? ஐயோ, நான் சொல்றத செய்யுங்களேன். குடிங்க குடிங்க. அம்மா குடுங்கண்ணா. சரி வாங்க தம்பி, வாங்க தம்பி, போலாம், டைம் ஆச்சு. இருங்க உத்தமன், வசு குடிக்கணும்ல. மெஷின் ஃபிக்ஸ் பண்ண வந்த இன்ஜினியர்ஸ் குடிக்கிறதுக்காக இளநீ கேட்டாங்க, அதான் வாங்கிட்டு போலான்னு வந்தேன். டேய், ஆபீஸ்ல அவ்வளவு பேர் இருந்தாங்க, அவங்க கிட்ட கொடுத்து அனுப்பிச்சிருக்கலாமே. சாச்சா, அது நான் ஒரு வேலையா வந்தேன், அப்படியே இளநீ வாங்கிட்டு போயிடலான்னு. அண்ணா, இந்த 2வதா வந்திருக்கிற இன்ஜினியர்ஸ் ரொம்ப முக்கியமானவங்கண்ணா. நம்ம கையால இளநீ வாங்கி கொடுத்தா அவங்களுக்கு ரொம்ப திருப்தியா இருக்கும் இல்லையாண்ணா? அதான். பாத்தீங்களா உத்தமன், என் தம்பிய பாத்துட்டு தான் இருக்கேன். இன்ஜினியர் இளநீ கேட்டாங்கன்னு அவனே வந்து வாங்கிட்டு போறான். டெடிகேஷன் டெடிகேஷன் டா, டெடிகேஷன். வெரி ப்ரௌட் ஆஃப் யூ, வெரி ப்ரௌட் ஆஃப் யூ, வெரி வெரி ப்ரௌட் ஆஃப் யூடா. உன்னை நினைச்சு எனக்கு ரொம்ப பெருமையா இருக்குடா. அர்ஜுன் மாமா என்கிட்ட சொல்லாம இவர் மட்டும் போய் பேசிக்கிட்டு இருக்காரு. மாமாவை பார்த்து
கல்யாணத்துக்கு ஓகே சொன்னதுக்கு தேங்க்யூ சொல்லணும். கூட வசு மேடமும் இருக்காங்க. ஐ எம் வெரி ப்ரௌட் ஆஃப் யூ. ஐ எம் வெரி ப்ரௌட் ஆஃப் யூ மை பாய்.